ஆண்டவருக்கு மகிமை. அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதி இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியனா இருப்பது ஆசீர்வாதம். கரங்களை சொல்லுவோம். அமெரிக்காவின் ஜனாதிபதி சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியன் சொல்லப்படுவது பாக்கியமானது. அதாவது நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். தமிழ் புரியவில்லை. நல்ல வேலை ஆனால் சற்று மோசமான வேலை. புரியவே இல்லை. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். கலைப்பு உத்தியோகம் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியம் பண்ற ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியனுக்கு பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணப்படுகிற தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், சொல்லக்கூடிய தாக்குதல், சொல்ல முடியாத தாக்குதல். புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லு. புரியல. விசிபிள், இன்விசிபிள், காணக்கூடிய, காணக்கூடாத, என்றால் சொல்லக்கூடிய, சொல்ல முடியாத, புரிந்து கொள்ள முடிய, புரிந்து கொள்ள முடியாத. அதாவது ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. புரியல. நம்மெல்லாம் சக்கரவர்த்தி, பார்க்கதான் சக்கரவர்த்தி, நம்ம பல மெழுகுவர்த்தி. புரியல. To be a pastor is a hard job. ஆரம்பத்தில் சொன்னேன், கலெக்டிவ் உத்தியோகம் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியம் பண்றது கஷ்டம். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 70ஆம் ஆண்டு இந்த ரட்சிக்கப்பட்டேன். 73ஆம் ஆண்டு ஜோசப் ஐயாவோட ஏறக்குரிய 16 ஆண்டுகள் அவரோடு பயணித்தேன். ஆசிரியனாய், அவருடைய உதவியாளராய், அவருடைய கேஷியராய், அவருடைய எல்லாவற்றுக்கு எல்லாமாய் ஏறக்குரிய 16 ஆண்டுகள். அதுதான் என்னுடைய பல்கலைக்கழகம். அங்கதான் நான் படித்தேன். பைபிள் ஸ்கூல் படிக்கல. அதாவது கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அவன் சொல்ல மாட்டீங்களா? கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அதிகம். நான் 10 டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அது 10 பைசாவும் பிரயோஜனம் கிடையாது. புரியவே இல்லை. நான் 10 டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். அது 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சொன்னவங்களுக்கு புரியாது. டாக்டர் பெடகோகின்னு ஒண்ணு கொடுத்தாங்க அமெரிக்காவில். யாருக்கு அது தெரியுமா? டாக்டர் பெடகோகி. கூகுள்ல போட்டு பாருங்க. எனக்கே தெரியாது, வாங்கினேன். அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கினேன், அவ்வளவுதான். அப்புறம் அது பார்த்தேன், பெடகோகின்னா மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் போட்டுருக்காங்க. ரைட். அப்படி 10 டாக்டர் ஹியூமன் லெட்டர்ஸ் என் புத்தகங்களுக்காக. நான் என்ன சொல்ல விரும்புறேன், அதல்ல வாழ்க்கையின் முக்கியம். கவனிங்க, அதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. புரியவே இல்லை. யாரை பார்த்தாலும் டாக்டர் தான். இப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க டாக்டர் தான். 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க பிஷப்பா இருக்கிறான். கட்டம் போட்டு கேட்டு போடுறான், அவன் பிஷப்பா இருக்கிறான். புரியவே இல்லை. கட்டம் போட்டு அவன் எழுதுறதுக்கே கட்டம் போடுறான், ஆனா அவன் பிஷப்பா இருக்கிறான். ஒரு பெரிய காமெடி. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் 85ஆம் ஆண்டிலிருந்து பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறேன். கடந்த வாரத்தை கூட பிரயாணம் பண்ணியிருந்தேன். அடுத்த வாரம் இந்நேரம் நான் யூகேல இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு முறை லண்டன்ல டிரான்சிட்ல வந்துட்டு இருக்கிற ஒரு தமிழ் போதகனை பார்த்தார். ஒரு தமிழ் போதகர் என்கிட்ட, நான் அவர் பார்த்த தூரத்திலேயே பார்த்துட்டேன். சில பேரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்க விட்டா சமாதானம். சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட பேசாவிட்டா சமாதானம். சில பேரோட பழகினா சமாதானம், சில பேர் பழகா விட்டா சமாதானம். கிட்ட வந்தாரு. இன்னைக்குதான் பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்னு. ஆமாங்க, பக்கத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய செய்தி யூடியூப்ல 11,000 பசங்க இருக்குது. எப்படி பாக்குறீங்க? ரியலான்னு பாக்குறீங்களா? இது பலிபீடம். ரைட். விளம்பரம் இல்ல, ஊழியர்களுக்காக மட்டும் 160 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சிலுவை தியானம் சொல்லி ஒரு 90 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சங்கீதங்களுக்கு 210 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரி, விலை விட்டுலாம். வந்தாரு. வந்துட்டு சொன்னாரு, நான் சென்னையில் ஊழியம் பண்றேன், ஐ எம் சோன்னு சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, நாங்க
அப்போஸ்தல பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. நாங்க உங்களுக்கு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படிங்களா? அடுத்து இன்னொன்னு சொன்னாரு. ஒன்னும் இல்ல, அது வந்து அதுல ஒரு 30,000 சார்ஜ் பண்றோம். என்னங்க அவர் சார்ஜ் பண்ற 30,000 சார்ஜ் பண்றாராம் அப்போஸ்தல பட்டம் கொடுக்கறதுக்கு. அதை விட இன்னொரு காமெடி சொன்னாரு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க வருத்தப்பட வேண்டியது வரும் அப்படின்னாரு. சிரிக்க மாட்டீங்களே, எப்படி அப்படியே திரும்ப வந்துட்டீங்களோ? அவங்களுக்கு விட்டுட்டீங்கன்னா அதை விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? கொடுமை, இதெல்லாம் கொடுமை பாருங்க. அப்போஸ்தலன் என்பது பெயர் அல்ல, அது ஒரு பொறுப்பு. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான். ஒரு 100க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்ல அந்த கருத்து தெரியுமா? டைட், அதாவது பாருங்க எல்லாரும், ஃபெமிலியாரிட்டி will destroy God's authority. எல்லாம் சொல்லுங்க. அதிகப்படியான அறிமுகம் வாயை திறந்து ஆண்டவரை மட்டுப்படுத்தும். ஒரு சொன்ன வருத்தப்பட மாட்டீங்கல்ல, அது பெரிய கவலை இல்லை. உள்ள வரும்போதே நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க, அதுதான் உங்களுடைய முதல் தகுதியே. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். சுந்தரையா சொன்னார், செல்ஃப காட்டி போட்ட இடத்துலயே உன்னுடைய அறிவு, திறமை, அனுபவம் காட்டி போடணும். ஒண்ணு சொல்லட்டுமா? அனுபவங்கள் கைவிட்டுடும், ஆனா தேவ கிருபை கைவிடாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொன்னா போதும். Past experience will not help in our present crisis. கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. சொல்லுங்களேன். கடந்த காலம் நான் போய் ஓட்டினேன், இப்ப போய் என்ன ஓட்டுது? புரியல. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் பேய் ஓட்டினாங்களோ அவங்க பேயால செத்து போயிட்டாங்க. பேய் ஓட்டுறது ஒன் ஆஃப் த ஊழியம், பட் தட் இஸ் நாட் தி ஊழியம். புரியவே இல்லை. பேய் ஓட்டுவது ஊழியங்களில் ஒன்று, அது ஊழியம் அல்ல. புரிந்தாராமேன்னு சொல்லணும். நேற்று ஒருத்தர் பேசினார் இல்லையா, அற்புதம் செய்ய சபைக்கு ஏன் போறேன்னாரு. ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு சுவிசேஷகர்கள் ஒரு மெய்ப்பருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதியற்றவர்கள். ஒத்துக்கலாம் ஒரு ஆமீன் சொல்லணும். சொல்ல மாட்டீங்க. Evangelist cannot preach to a pastor. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். நல்ல கவனிங்க. A pastor is a prophet. A prophet cannot be a pastor. ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். A pastor is a prophet. A prophet cannot be a pastor. ஒரு ஊழியன் ஒரு தீர்க்கதரிசியாக மாற முடியும், ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மெய்ப்பனாய் மாற முடியாது. உங்களுக்கு every pastor is a prophet. எல்லாம் சொல்லுங்க, I am a prophet. I am a prophet. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த pulpit என்ற வார்த்தைக்கு அர்த்தமே pull somebody from the pit. pulpit, pulpit, அதாவது குழியில் இருக்கிற தூக்கி எடுக்கிறதா pulpit. It is not a pushing pit, it's a pulpit. சில பேருக்கு pushing pit, ஆனா பல பேருக்கு இது pulpit. புரியவே இல்லை. பிரசங்க பீடம் கற்களை எரிக்கிற இடம் அல்ல, ஆழ்ந்து போனவனை தூக்கி எடுக்கிற இடம். ஒரு பிரசங்கத்தை ஆரம்பத்தில் சொன்னேன், a pastor is a prophet. எல்லாம் சொல்லுங்க, நான் தீர்க்கதரிசி. சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? மக்கள் சொல்றாங்க இல்லையா, என்னோட கர்த்தர் பேசினார், என்னோட பேசினார், என்னோட பேசினார், எனக்கே பேசினார். உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல் உங்களுக்கு புரியலன்னா உலகத்துக்கு புரியாது. First of all, you must know who you are and what you are. ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? அவர் தெரியுமா தெரியாதா? சர்வஞானி, சர்வவியாபி. அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், உன்னை நீ அறிந்து கொண்டால் தான் உலகத்துக்கு நீ யாருக்கு தெரியும். எல்லாரும் கரைகளை உயர்த்தி. நிறைய பேர் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா சொல்றீங்க, கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை. அதுவும் உங்களுக்கு புரியவில்லை. கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு அட்வான்ஸோட சொல்லிடுறேன், இப்ப நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி செய்யப்படும். புரியவே மாட்டேன். இப்ப என்னெல்லாம் நீங்க சேஷ்டை பண்றீங்களோ இதே சேஷ்டை 100 மடங்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி செய்யப்படும்.
எஸ் சார் நோயா? நீங்கள் விதைகள், அவர்கள் கனிகள். சொல்லுங்க, நான் விதை, கனி. கனி எதை பேஸ் பண்ணிருக்குது? Every deed as a seed. சொல்லுங்க, ஒவ்வொரு செயலுமே ஒரு விதைன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னாலும் இன்னொரு பேசன் இருக்கிறாரு. அவர் இந்திய பொருளாதார நிர்ணயம் பண்றாரு. புரியவே இல்லை. நீங்க புரியுதா? ஏதோ கமெண்ட்ஸ் ஓடுதுன்னு நினைக்கிற பின்னால. இல்லையா? ரைட். பதிலே சொல்லிட்டேன். நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுதான். ஆமா, நீங்க எப்படியா இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது பரவசமாக்கும் இடம் அல்ல, நம்மை பரிசுத்தமாக்கும் இடம். தெரியுமா? ஊழியம் செய்கிற நமக்கு ஒரு ஊழியம் தேவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபத்து தீர்க்கதரிசி, ஆபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாரோ ஒருத்தங்க எஸ், எப்படியா கரெக்டா எடுத்தீங்க அந்த வசனத்தை? என்ன சொல்லிட்டோம்? எப்ப சொன்னேன்? பரவாயில்லையா? நீங்கள் 1000-ல் ஒருவன். எஸ், அரணிலை கொண்டிருந்து எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க. அவர் எல்லாம் சத்தமா எல்லாம் தலைமையில கேள்விங்க. நான் என் காவலிலே நிலைத்திருப்பேன், கடினம்தான் முயற்சி பண்ணுவேன். தமிழ் புரியவில்லை. கடினம்தான் முயற்சி பண்ணுவேன். மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்குல சாராயம் குடிச்ச குரங்கு. பாருங்க, ஜபம் பண்ணும் போதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையில வருது. ஜபம் முழங்கால் போடும் போதுதான் நமக்கு என்ன வருது? எல்லா பிரச்சனையும் வருது, எல்லா திட்டங்களும் தீர்மானம் எப்படிதான் வருது? அது ஆண்டவர்களை பேய். புரியவே இல்லை. நான் என் காவலிலே நிலைத்திருந்து, ஆங்கிலத்துல I stand firm, உறுதியா இருப்பேன். அதுல வார்த்தை போட்டிருக்குது. ஐயா ரொம்ப நன்றி. அவர் என்ன சொல்லுவார் என்றும் என்னை அவர் கண்டிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் என்று கவனித்து கேட்பேன். 3 வார்த்தைகள். அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் கரங்களை உயர்த்தி. This is the attitude of a pastor. இதுதான் ஒரு மெய்ப்பொருள் இருக்க வேண்டிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு 3 காரியம் சொல்றேன். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல், ஸ்ட்ராங் ஃப்ரூட்ஸ். தமிழ்ல சொல்றேன். இதுதான் ஒரு மெய்ப்பொருளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அறிவு. சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவார்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. 2வது, அவர் என்னை கண்டிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை விரும்புறீங்க? கரெக்ஷன் யாரும் விரும்புறதே இல்லை இன்னைக்கு. விரும்புறீங்களா? மனைவி கரெக்ஷனை விரும்பல, புருஷன் கரெக்ஷனை விரும்பல, பிள்ளைகளும் கரெக்ஷனை விரும்பல, விசுவாசிகளும் கரெக்ஷனை விரும்பல, பாஸ்டரும் கரெக்ஷனை விரும்பல. என்ன பாக்குறீங்க? என்கிட்ட ஒருத்தர் தான், மனைவி பிரசவத்துக்கு போச்சு, அதுக்குள்ள அவன் செட் பண்ணிட்டான். நான் கேட்டா சொல்றான், அது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். அதை விட்டோட பரவாயில்லை, ஏய் தப்புடான்னு சொல்றேன். அவன் சொல்றான், என் நிலைமை நீங்க இருந்தா நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்றான். என் நிலைமை நீங்க இருந்தா நீங்க கூட நல்லவன் இல்ல. அவன் இவனை ஒருத்தர் பிஷப் ஆக்கி இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய நல்லவன். சொல்லுங்க. நான் இலவசம், ஆனால் மலிவல்ல. நான் ஒரு 60 புத்தகம் எழுதிருக்கேன், தமிழ்ல கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஐயா, அது இலவசம் ஆனால் மலிவல்ல. உன்னுடைய உழைப்பு இருக்கிறது, உன்னுடைய நேரம் இருக்கிறது, என்னுடைய பிரயாசம் இருக்கிறது, நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் அது இருக்குது. இலவசம் ஆனால் அது ஆமே பரவாயில்லை. எல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஊழியக்காரர் ஒண்ணு சொல்ல விரும்புறையா? ஒரு செய்தியில மூணு இருக்கணும். முதல்ல ஒரு செய்தியில காஷன் இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும். 2வது கரெக்ஷன் இருக்கணும். 3வது கவுன்சிலிங் இருக்கணும்.
4வது கன்சோலேஷன் இருக்கணும். எல்லாத்துக்கு மேல கிரைஸ்ட் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, காஷன், எச்சரிப்பு. ஐயா கடைசியா நீ நரகத்தை பத்தி எப்ப பேசுனீங்க? நரகத்தை பத்தி எப்ப பேசுனீங்க? கடைசியா பேசினா வரமாட்டான். பசுத்தை பத்தி எப்ப பேசுனீங்க? பணத்தை பத்தி வாரம் பேசுறோம். பசுத்தை பத்தி எப்ப பேசுனீங்க? சொல்லுங்க, கரெக்ஷன் சொல்லுங்க எல்லாரும். காஷன். எல்லாம் ஏற்கனவே ஒன்னதா இருக்கும். 3வது அவனுடைய கவுன்சிலிங், ஆலோசனை. அடுத்து கன்சோலேஷன். ஒரு செய்தியில வெறும் கரெக்ஷனா இருக்கக்கூடாது. நிறைய பாஸ்டர் பிரசங்கத்துல உன்னை கண்ணை உடைப்பார், மூக்க உடைப்பார், பல்ல உடைப்பார், கடைசி அவன் நம்ம உடைச்சிடறான். புரியவே மாட்டேங்குது இல்ல. அதாவது வில்லங்கள் இல்ல சபைகளே இல்லை. வில்லங்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. யாராவது சொல்லுங்க, எனக்கு சபையில வில்லனே இல்லைன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். என் சபையில வில்லனே இல்ல. வில்லன் இல்லை என்றால் வில்லி இருப்பான். வில்லனை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், ஆனா வில்லிகளை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம பேரை கெட்டு போயிடும். புரியவே இல்லை. ஒன்னு சொல்ல வச்சுக்க மாட்டேங்க. பாஸ்டர்மா, இந்த பாஸ்டர்மான்றது நல்ல ஒரு சிறப்பு தன் தெரியுமா? ஊர்ல இருக்கிற எல்லா பாஸ்டர் சூப்பர்னு சொல்லுவாங்க, ஆனா சொந்த புருஷனை சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்களும் சொல்ல மாட்டாங்க, அடுத்து சொன்னாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்லவங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் சிரிப்பீங்க, பிரசவம் தூங்கிடுவீங்க. சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நான் என் மனைவி என் பிரசவ பாராட்டி இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்குங்க. கர்த்தர் பார்க்கிறார், பரலோக சாட்சி. இத்தனை பேரா? ஹலோ, நான் என் மனைவி என் பிரசவ அடிக்கடி பாராட்டுவான்னு சொல்றவங்க மட்டும் வந்திருக்கிறனால சொல்லக்கூடாது. ஏன்னா மத்தியானம் சோறு போடணும், நைட் அவங்களுக்கு. நம்ம என் மனைவி என் பிரசவத்தை பாராட்டுவா எப்போதாவது. கரெக்ட், சூப்பர். நீங்க தான் வாழ்க்கையில ரியல். நான் ஒரு அடைக்காரனை போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு 83 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 79 வயசு இருக்கும். முடிச்சிட்டீங்களா? அந்த ஐயாவுக்கு 81 வயசு, அந்த அம்மாவுக்கு 79 வயசு. அந்த அம்மா சொன்னாரு, என் மனைவி இறந்துட்டான்னு எனக்கு துக்கம் தான், ஆனா என் கூட 56 வருஷம் வாழ்ந்தா ஒரு நாள் கூட என் பிரசவத்தை பாராட்டாம போயிட்டாலதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. கல்லல்ல உண்மை சொல்லிருக்கிறாரு, வேற வழியே இல்லை. கல்லல்லையாவது இப்ப நம்ம கேட்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, எங்களை பார்த்தவங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பரிதாபம் உள்ள பாஸ்டர் தான். எனவேதான் தன் ஊழியக்காரருக்காக பரிதவிக்கிற கர்த்தர். ஊழியக்காரருக்காக இந்த உலகத்திலே பரிதாபமான ஜென்மம் ஒன்று பாஸ்டர் தான். பாக்குறீங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு ஊழியன் சந்தோஷமா இருக்க நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அது அந்த பாஸ்டமா வசி பார்த்து அந்த சந்தோஷமா போயிடும். தாசிய சிரிக்கவே மாட்டேன்றாரு. அவர் சொல்றாரு, உங்க எனக்கு என்னையே தெரியும், எங்க அது உங்களுக்கு என்ன தெரியும்ன்றாரு. எல்லாருக்கும் நிறைய கதை இருக்குது. தொடர் கதை இருக்குது, நாவல் இருக்குது, குறுங்க கதை இருக்குது, கன்னித்தீவு கதை கூட ஒரு சில பேர் கிட்ட. இது மத்தியில் ஊழியம் பண்றமே, நம்ம தான் ரியல் ஹீரோ. என்ன பிரதர்? அவர் ஹீரோ கிடையாது, அவர் நடிக்கிறாரு. நான் வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்றோம், நம்ம தான் ரியல் ஹீரோ. சொல்லுங்க, நான் தான் ரியல் ஹீரோன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? ரியல் ஹீரோ தெரியாது, டூப்ளிகேட் ஹீரோ நிறைய பேருக்கு தெரியும். இந்த பைபிள்ல ரியல் ஹீரோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பைபிள்ல ரியல் ஹீரோ நான் செய்தி போட்டிருக்கிறேன். அறியப்படாதவனை அறிமுகப்படுத்தும் ஆண்டவர் சொல்லி நிறைய பேர் எழுதியிருக்கிறேன். அறியப்படாதவனை அறிமுகப்படுத்தும் ஆண்டவர். நிறைய பெயரிடப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ரியல் ஹீரோ இப்படி சொன்னாலும் புரியும். ஒரே சின்ன சம்பவம் சொல்றேன். அதாவது அமிலேக்கியர் யாத்திரம் 17ஆம் அதிகாரம் வீட்டுல படிச்சு பாருங்க. அமிலேக்கியர் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அவசரம் படிக்கிறீங்களா? 17:1 யார படிங்களேன். 17:1 யாத்திராகமம். இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் எல்லாம் வார்த்தை சொல்லுங்க ஐயா. எல்லா ஊழியக்காரர் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஒரு சின்ன கேள்வி. ப்ராமிஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட். தமிழ்ல சொல்றேன். தேவனுடைய திட்டம், தேவ தீர்மானம், தேவ நோக்கம். அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய கட்டளையின்படியே,
பிரயாணம் பண்ணினார்கள், ஆனால் சத்துருக்கள் அவளை சூழ்ந்திருந்தார்கள். இதுதான் ஊழியம். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லணும். தேவனுடைய பாருங்க, தேவனுடைய உணர்ச்சியின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படியே. ஆங்கில சொன்னா பிளான் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட். மூணு இருந்துச்சு, ஆனா யுத்தம் இருந்தது. சொல்லுங்க, பக்கத்தை பிடிச்சுதான் ஊழியன்னு சொல்லுங்க. ஐயா புரியுங்களையா? தேவனுடைய, உங்களுக்கு தெரியுமா, நீங்க யாருமே தற்செயலா பாஸ்டா வரல. கரங்களை உயர்த்தி, யூ ஆர் நாட் ஹியர் பை ஆக்சிடென்ட். நம்ம யாருமே தற்செயலா பாஸ்டா வரல. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், இதுக்கு முன்னால கூட. என்ன கொஞ்சம் பாருங்க எல்லாரும். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் வேலை செய்த பிறகு வேலைக்கு சொந்தக்காரனா மாறுறான். கவனிக்கிறீங்களா? A doctor became a doctor after completed his medicine. A lawyer became a lawyer after completed his law. An auditor became an auditor after finished his accounts CA. ஆனா ஒரு ஊழியன் மாத்திரம் பிறக்கும் போது ஊழியனாய் பிறக்கிறான். சொல்லுங்க நினைக்கிறத சத்தமா. ஒரு டாக்டர் மாறுறாரு, வக்கீல். நீங்க நானும் தாயின் கருள் உருவாகும் முன்னமே பாஸ்டர்தான் பிறந்தோம். எரேமியா 1:5. எரேமியா 1:5. எங்கே 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 யாராய் யாராய் கேட்டேன், எவரால் அல்ல, யாராய். யாரால், எவரால், எங்கே, புரியுது? யார் அறியப்பட்டோம்? பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் வேணாம். உங்க மனைவி உங்களுக்கு எப்ப தெரியும்? உங்க மனைவிய எப்படிங்க? அதுக்கு முன்னாலேவா? தெரியல. அதாவது ஈசாக்கு என்ன புரியுதா, மனைவியாக்கி கூட ஸ்நேகித்தான். இப்பெல்லாம் பாஸ்டர் அப்படிதான் இருக்காங்க இப்பெல்லாம். பரவாயில்ல. இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த அன்பு திருமணம் பண்ண எவ்வளவு நல்லா இருந்தா மாதிரி அது வரைக்கும் பார்க்கல. அப்படிதான் நன்மை பாருங்க, புரிய மாட்டது இல்ல. காலம் கடந்து தெளிவு சொல்லுங்க. நான் born as a pastor, live as a pastor, die as a pastor. உயர்த்தி, ஊழியனாய் பிறந்தேன், ஊழியனாய் வாழ்வேன், ஊழியனாகவே மறிப்பேன். இன்னைக்கு அதாவது many have good beginning but bad endings. தமிழ் புள்ளி நினைக்கிறல்ல. சோ நல்ல ஆரம்பம், மோசமான முடிவு. கரங்களை சொல்லுங்க, தேவனே குட் பிகினிங் குட் எண்டிங். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்க பெரிய பெரிய ஆக்டர் பார்த்திருப்பீங்கல்ல, டாக்டர், ரெவரண்ட், பிஷப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. குட் பிகினிங் ஆனா குட் எண்டிங்கா? தப்பு தப்பு சொல்றீங்களா? பேட் எண்டிங். கரங்களை சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல ஆரம்பம், என் முடிவு விட்டுக்கணும். சத்தமா, it is not how I started my ministry, how I'm going to end my ministry. என் ஊழியம் எப்படி ஆரம்பித்தல் முக்கியம் அல்ல, என் ஊழியத்தை எப்படி முடிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்லுகிறேன். அதாவது அதாவது இங்க அன்னோனா இருங்க, அங்க வெல்னோனா இருங்க. அவங்க சொல்ல மாட்டீங்களா? இங்க அன்னோன், இங்க வெல்னோனா இருந்து அங்க அன்னோனா இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், இருக்கிற ஒரு சிலர் தவிர, ஒரு சிலர் எனக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்க 1 2 முன்னால என்னுடைய போதகர் பாஸ்டர் ஆமோஸ் இருக்கிறேன், என்னுடைய மென்டோர், என்னுடைய போதகர், நண்பர் எல்லாம் ஒன்று. அதுதான் ஒரு சிலர் தவிர எனக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவசியமே இல்லை. இங்க அறியப்படாதவா இருக்கணும், அங்க அறியப்பட்டவா இருக்கணும். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே, அவன் பிரச்சனை இல்லை. இந்த ஐக்கிய கூடுகள் எல்லாம் பொறுப்புதான் வராரு. மன்னிக்கணும், தலைவரா இருக்கு வருவாரு, தலைவர் வரவே மாட்டேன். புரியவே இல்லை. தலைவர் இதுதான் வராரு, தலைவராக தான் வராரு. தலைவர் அவர் பேச மாட்டாரு. எனக்கு என்னங்க பொறுப்பு? எனக்கு என்னங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பா இருக்குது? அந்த பொறுப்பு தேவையில்லைங்க. என்னை நம்பி அவர் தந்த ஒரு பொறுப்பு இருக்குது, அதை ஒழுங்கா செஞ்சா போதும்.
ஆமென். இந்த பொறுப்புலாம் பொறுப்பே கிடையாது. ஐக்கியவாக ஒரு இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறேன், ஒரு ஸ்தாபன தலைவரா இருக்கிறேன். இதெல்லாம் உலகம் கொடுக்கிற பெயர், ஆனா நித்தியம் கொடுக்கிற பெயர் அவருடைய ஊழியன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வெளிப்படுதல் புஸ்தகத்துல ஒரு சிறப்பு தெரியுமா? வெளிப்படுதல் புஸ்தகம் ஒரு ஊழியல் ஆரம்பிக்கிறது, ஒரு ஊழியலை முடிக்கிறது. வெளிப்படுத்தல் 1:1 படிங்க. வெளிப்படுதல் 1:1. எஸ், யார வச்சு அந்த வெளிப்படுதல் ஆரம்பிக்கிறாரு? யாரை வச்சு ஆரம்பிக்கிறாரு? ஹலோ, யார மேன்மைப்படுத்துறாரு? தூதனையா ஊழியனையா? சத்தமா? பிஷப்பியா? பிஷப்பியா? ரெவரண்டியா? டாக்டரியா? அங்கே போட்டோம் இல்லையா? 23 வருடம் வார்த்தை வருது வெளிப்படுதல் புஸ்தகத்துல. 11 வருடம் பேசல. ஆனா முடிக்கும் போதும் தன் ஊழியை வச்சுதான் முடிக்கிறார். வெளிப்படுதல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22. வெளிப்படுத்தல் 22:6 படிங்க. 22:4. பின்பவருடைய ஊழியக்காரர். ஹலோ, நான் சொல்றது விளங்கச்சும் புரியல. சொல்லுங்க. ஆரம்பம் நான் தான், ஆரம்பம் என்னால் தான், முடிவும் என்னால் தான். புரிஞ்சதா உங்களுக்கு? யார் வச்சு ஆரம்பிக்கிறாரு? யார் வச்சு முடிக்கிறாரு? எல்லாம் கரைகளை உயர்த்தி. ஆமென். தூதரை வச்சு இல்ல. ஹலோ, ஒரு பெரிய பிஷப் வச்சு இல்ல. சொல்லுங்க. என்னை மேன்மைப்படுத்தி அதை மகிமைப்படுகிற கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. என்னை மேன்மைப்படுத்தி, என்னை முக்கியப்படுத்தி அதுல மகிழ்வுற கர்த்தர். அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதா? யாரை வச்சு ஆரம்பிக்கிறாரு? பிகினிங் ஊழியக்காரன் தான். ஏன் யார் தான்? என்ன யோசிச்சு இருக்கீங்களா? என்ன யோசிச்சு இருக்கீங்களா? எது யோசிக்கிறீங்க? கார் இல்ல, பங்களா இல்லைன்னு சொன்ன வருத்தப்பட மாட்டீங்களா? இந்த கார் எல்லாம் இஎம்ஐ. புரியவே இல்லை. கார் எல்லாம் இஎம்ஐ. என்ன கூப்பிட்டு போறது இல்லை தெரியும் எனக்கு. ரைட். வாய்ப்பு ஒரு முறைதான். என்ன பாக்குறீங்க? வாய்ப்பு ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலன்னா நான் இருப்பேன், நீங்க இருப்பேன் தெரியாது. பயன்படுத்தலாமா தெரியுதா? எனக்கு 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். நான் 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். நேற்று நைட் வரும்போது கூட சிவியர் பெயின் இந்த ட்ரெயின். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் வாட்ச் சொல்லுங்க. தேவன் என்னிலே என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படியா? சொல்லுங்க. தேவன் என்னிலே என் மூலமாய் என்ன செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணமே என்னை மேற்கொள்ள முடியாது. I am a spiritual man. I am immortal till God's done His big in me and through me. சொல்லுங்க. என்னிலே என் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்குள்ள வராது. நம்மளாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு சேர்த்து எனக்கு சேர்த்தான். இவன் சொல்லுவான், உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும். நான் அப்போலோ மருத்துவமனையில ஒரு 13 நாள் இருந்தேன். 3 மாசம் படிக்க இருந்தேன். படுத்து பெற்றோர்கள் வந்துச்சு எனக்கு. 10 அடைப்பு. 10 அடைப்பு. அதனால நான் பியூர் வெஜிடேரியன். எனக்கு என்வி கத்து கொடுத்தே பாஸ் ஆமோஸ் தான். சாப்பிடுப்பா, ஒன்றும் ஆகாது. சனிக்கிழமை எங்களுக்கு ஸ்பெஷல். அவர் தான் வார்டன், நான் தான் மெஸ் மேனேஜ், நான் தான் காசு கொடுக்குறவர். அவர் சொல்லுவார், ஒரே தட்டில் சாப்பிட்டுருக்கோம், இதை சாப்பிட்ட ஒன்றும் ஆகுது, காது பிடிச்சா சொல்லுவாரு கூட. நான் என்வி ஆனது காரணமே பாஸ் ஆமோஸ். சரி, 10 அடைப்பு. டாக்டர் பார்த்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார், சுமப்படியான்னு கேட்டார். நம்ப முடியலன்னு சொன்னார். அப்ப டாக்டர் சொல்றாரு, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா. அவங்க எல்லா பாஸ்டும் கட்டாயிருக்கும். வெளியே சொல்ல